இன்னைக்கு எங்கள் காட்டில் கடலை பிடுங்கிட்டு இருக்கிறோங்க. இதெல்லாம் வந்து நேற்றே பிடுங்கினதுங்க. கொஞ்சம் பிடுங்கிட்டு கொஞ்சம் நேரம் வந்து காயும் பறித்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஆள் நான் தான் காட்டுக்கு வந்தேன்றதுனால வந்து வாசலில் கடந்த காயை எதுவும் மயில் கொத்துதான்னு பார்த்துட்டு இருக்கிற மூட்டையில் இருந்த காயை கொட்டி காய விட்டாச்சுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் சாக்கில் இருந்ததுன்னா காய் கசப்பு ஏறி போயிடும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று பிடுங்கி போட்டது இன்னும் பொறிக்காத கொடிங்க. இந்த சைடு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடுங்கிட்டு பொறிச்ச காய் கொடி வளர்றதுக்காக காய போட்டிருக்குங்க. நான் வந்தது என்னமோ கிளி முடுக்கிறதுக்கு தாங்க. ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தாங்க, காடு வந்து கொஞ்சம் காஞ்சிக்கிச்சு, பிடுங்கிறதுக்கு வந்து டைட்டாக இருக்குது, பில்லுக்குள்ளே வந்துட்டு கஷ்டமாக இருக்குது, அதனால் ஃபஸ்ட்டு அந்த சைடு ஓரமாக பிடுங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி வந்தோமே கிளி சும்மாவும் முடுக்கிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு தடவை கிளியும் முடுக்கி விட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காயும் பிடுங்க ஆரம்பித்தேங்க. ஃபஸ்ட்டு தெரியாமல் ரொம்ப ஓரத்துக்கு போயிட்டு நடுது காய் பிடுங்கவே முடியலைங்க. செடி அத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு போய் கீழே விழுந்திருப்பேன் 2-3 தடவை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்டுபிடிச்சி அது ஓரத்துலேயே கொஞ்சம் நடுவில் போய் நின்றுக்கிட்டேன். அப்போ வந்து பிடுங்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுங்க. அப்புறம் அம்மாயி 2 பேரும் ஒரு 7:30 மணி போலலாம் வந்துட்டாங்க. அந்த பக்கத்து பார்த்திங்கன்னா தம்பி தனியாக பிடுங்கிட்டு இருக்கிறான், இந்த பக்கம் நாங்கள் 3 பேரும் தனியாக பிடுங்கிட்டு இருக்கிறோங்க. ஒரு 9 மணி வரைக்கும் பிடுங்கியிருப்பேன். அதுக்கு மேலாம் என்னால் முடியல, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. ஏன்னா அதிகமாக இந்த மாதிரி வேலைலாம் செஞ்சு பழக்கம் இல்லைங்க. கையெல்லாம் செம்ம எரிச்சல். பார்த்திங்கன்னா அவங்க பிடுங்கி போடுறதெல்லாம் வந்து மண் வந்து அதிகமாக இல்லைங்க. நான் பிடுங்கி போடுறதில் என்ன தான் உதறினாலும் மண் வந்து கீழேயே கொட்ட மாட்டேங்குது. நான் ஒரு தடவை பிடுங்கி போடுறது, அப்புறம் எங்கள் அம்மாயி மறுபடியும் அதை உதறது, இப்படியே ஒரு 2-2.5 மணி நேரம் பிடுங்குனேங்க. அதுக்கு மேலே முடியலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டேங்க. பாருங்கள் கை காட்டியிருக்கேன் எப்படி இருக்குன்ட்டு. கை வந்து ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது. வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒன்றும் தெரிலைங்க, ஆனால் சாப்பிட முடியல, எதுவுமே பண்ண முடியல. சாயந்தரம் பார்த்திங்கன்னா வெயில் அடித்து மழை பெஞ்சுதுங்க, ரெயின்போ வந்துச்சு. ஃபஸ்ட்டு வயலுக்குள்ளே நின்று பார்த்தேன், கொஞ்சமாக நல்லா டார்க்காக தெரிஞ்சுது. ஓடி வந்து வீட்டில் செல் எடுக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஹைட்டு பெருசாகிடுச்சு, லைட்டாகிடுச்சு. சரி நம்ம பார்த்த இடத்துலையே வந்து வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கே வயலுக்கு போனால் சுத்தமாக தெரியலைங்க. நேரில் மட்டும்தான் தெரியுது, கேமராவில் ஒன்றுமே தெரியல. ஆனால் கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு மாதிரி மழையும் பெய்யுது, வெயிலும் அடிச்சுது, நல்லா இருந்ததுங்க.